அப்புறம் ஒரு நாள் ஏய் மச்சான், அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் நடந்தது. ஒரு மாதிரி ஹிஸ்டரிக்கா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா. கையை அறுத்துக்கிட்டான். தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்தினா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் விளையாட்டா இருந்துச்சு. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க என்ன பண்ணாங்க? சரா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னா. அதுக்கப்புறம் நான் அவளை மீட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். சடனாக அவள் காலேஜ் விட்டே போயிட்டா. அவள் உன்னை தானே நம்பினா. நீ எப்படி அவள் லைஃப்பில் அவங்கள இன்டர்ஃபியர் பண்ண விடலாம்? எனக்கு எப்படி தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? இப்போ அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அடுத்து நானும் சாக போகிறேன் இல்லையா? நந்தினியை பற்றி நான் உங்ககிட்ட மறைச்சதுனால நீ என்னை வெறுத்துற மாட்டல சோனு? இல்லை, நான் ஒன்றும் தப்பான எண்ணத்துல அதை பற்றி மறைக்கணும்னு நினைக்கல. நானே அதை பற்றி கம்ப்ளீட்டாக மறக்கணும்னு நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட சொல்ல சோனு. என்னை தப்பாக எடுத்துக்காத ப்ளீஸ். இல்லை, எடுத்துக்கல. ஆனா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம். சரி, இப்ப அதையே நினைச்சிட்டு இருக்காத. தூங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா திருப்பி அந்த தப்பை பண்ணாம இருக்கலாம். ஆனா யாருக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இல்லைல்ல? கிருஷ்ணா, ஏன் இப்ப தேவையில்லாம என்னென்னவோ பேசுற? அது இல்லை சோனு. அவ இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிற? அவளுக்கு ஒரு வேலை ஏதாவது ஆயிருக்குமோ? அவ அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? நாளைக்கு அவ ஊருக்கு போய் பார்ப்போம். இப்ப தூங்கு.
கிருஷ்ணா, வாட்ஸ் பாதரிங் யூ? ஏன் இப்படி வண்டியை வேகமா ஓட்டுற? கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னாச்சு உனக்கு?